10th Max Public Exam 2025க்காக important questions பார்க்குறோம். இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. Which of the following are relations from A to Bன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதில் எது கவனமாக பார்க்கணும் அப்படின்னா என்ன ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த ரிலேஷன் எதுலேருந்து எதுக்கு போகுது அப்படின்னா ரிலேஷன் A to B. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A cross B கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ரிலேஷன்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஏக்குரியதாக இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் பிக்குரியதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் பாருங்கள் 1, B. 1 அப்படிங்கிறது ஏல இருக்க செட்டில் உள்ள எலமெண்ட்டு, B அப்படிங்கிறது B செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. அப்போ அது கரெக்டாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி ஏல இருக்க செட்டில் இருக்கிறது தான் 1, B செட்டில் இருக்கிறது C. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. 3, A பாருங்கள், A cross B நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி. 1, Bன்றது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 1, C இந்த ரிலேஷனில் இருக்குன்னா இருக்குது. 3, A இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 4, B இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போது இந்த ரிலேஷன்ஸில் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ரிலேஷன் இதோட A cross Bயோட ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ செகண்ட் பாருங்கள், 1, A. ஃபஸ்ட் எலமெண்ட் 1 அப்படிங்கிறது A செட்டில் இருக்குது, செகண்ட் எலமெண்ட் ஏங்கிறது B செட்டில் இருக்குது. அப்போ இது கரெக்டு. அடுத்ததில் பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் Bயில் இருக்கக்கூடிய B செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் இந்த B, அதுதான் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போ இது தப்பாக இருக்குது. ஒரு பேர் தப்பாக இருந்தால் கூட அது ரிலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததை நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், 1, A அப்படிங்கிறது A cross Bயில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் A, 1. இதில் இந்த A அப்படிங்கிறது B செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. அப்போ B, Aன்னு B cross Aல உள்ள எலமெண்ட்டு தான் இதெல்லாம். அப்போ இந்த ரிலேஷன் வந்து தப்பாக இருக்குது. அதுக்கடுத்ததெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எது ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா A to B அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஏல செட்டில் உள்ள எலமெண்ட்டு தான் இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் வந்து B செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு தான் அந்த ரிலேஷன் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.